பிரபஞ்சத்தின் மகா பேராற்றல் இன்று உனக்கு ஒரு மிக முக்கியமான செய்தியை தூது அனுப்பியுள்ளது. நீ தற்செயலாக இந்த இடத்திற்கு வரவில்லை. உனது ஆன்மா ஏதோ ஒரு விடையை தேடிக்கொண்டிருந்தது. அதற்கான திறவுகோல் தான் இந்த நிமிடம். இந்த அண்டசராசரம் முழுவதும் ஒரு மர்மமான விதியால் இயங்குகிறது. அந்த விதியின் பெயர் தர்மம். அந்த தர்மத்தின் உச்சத்தில் இருப்பவர் ஆதியும் அந்தமும் இல்லாத அந்த மகா ஈசன். சிவபெருமான் ஆடும் ஒவ்வொரு தாண்டவத்திலும் ஒரு நீதி இருக்கிறது, ஒரு கணக்கு இருக்கிறது. இன்று உனது இல்லத்தில் நடமாடும் தெய்வங்களாக இருக்கும் உன் பெற்றோரை பற்றி அந்த ஈசன் உனக்கு சொல்லும் ரகசியம் இதுதான். நண்பனே, ஒரு நிமிடம் உன் அவசர உலகத்தை நிறுத்திவிட்டு உன் இதயத்தின் ஆழத்தில் கையை வைத்து இந்த கேள்வியை கேள். உனக்கு உலகம் தெரியாத போது, உனது சிறு சிறு தேவைகளை கூட சொல்லத் தெரியாத போது, உனக்கு நடக்கத் தெரியாத போது, உன்னை தன் தோள்களில் தூக்கிச் சுமந்த அதே கைகளை இன்று பாரம் என்று நினைக்கிறாயா? நீ தள்ளாடி விழுந்த போதெல்லாம் நான் இருக்கிறேன் என்று உன் பிஞ்சு விரல்களை பிடித்த அதே கைகளை இன்று ஒரு முதியோர் இல்லத்தின் துருப்பிடித்த இரும்பு கதவுகளுக்கு பின்னால் ஒரு அந்நியமான அறையில் விட்டுவிட்டு வர உன்னால் எப்படி முடிகிறது? இந்த உலகம் என்பது ஒரு விசித்திரமான சந்தை. இங்கே உறவுகள் கூட ஒரு கட்டத்திற்கு மேல் பயன் தருவதை நிறுத்திவிட்டால் அவை தேவையற்ற பாரமாக கருதப்படுகின்றன. உன் கனவுகள் பெரியதாக வளர்ந்தபோது உன்னை ஒரு மனிதனாக மாற்ற தங்களை சிதைத்துக் கொண்ட அந்த பெரிய மனிதர்களை ஒரு சிறிய அறையில் அடைத்து வைத்துவிட்டு வந்துவிட்டாயா? இன்று நவீனமயமாக்கல், தனிமை, இடப்பற்றாக்குறை, வேலைப்பளு என எத்தனை நாகரிகமான காரணங்களை வேண்டுமானாலும் நீ அடுக்கலாம். ஆனால் அந்த காரணங்களுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் ஒரு ரகசிய துரோகத்தை பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அந்த ஈசனின் நெற்றிக்கண் மறைமுகமாக எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறது. நீ எதை செய்தாலும் சரி, எங்கே ஒளிந்து கொண்டாலும் சரி, பிரபஞ்சத்தின் கண்கள் உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய செயலுக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய கர்மவினையின் சங்கிலி தொடர் ஒளிந்திருக்கிறது. குறிப்பாக உன்னை பெற்றெடுத்தவர்களுக்கு நீ செய்யும் ஒரு சிறிய அவமரியாதை கூட உன் வாழ்வின் ஒட்டுமொத்த புண்ணியத்தையும் சுட்டெரிக்கும் ஒரு மகா நெருப்பாக மாறும் வலிமை கொண்டது. ஈசன் சிவபெருமான் மயானத்தில் அமர்ந்திருப்பதன் நோக்கம் என்ன தெரியுமா? இந்த உடல் நிலையற்றது. நீ சேர்க்கும் சொத்துக்கள் உன்னோடு வராது. நீ செய்யும் தர்மம் மட்டுமே உனது ஆன்மாவை பாதுகாக்கும் என்பதை உணர்த்தத்தான். ஆனால் மனிதர்களாகிய நாம் அந்த மகா உண்மையை மறந்துவிட்டு நம்மை படைத்த மூலவர்களையே கைவிட துணிகிறோம். இன்று நீ ஒரு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், கோடிக்கணக்கில் சொத்துக்கள் வைத்திருக்கலாம், உலகம் போற்றும் அறிஞனாக இருக்கலாம். ஆனால் உன் தந்தை தன் முதுமையில் தனிமையில் அமர்ந்து என் மகன் எப்போது வருவான் என்று வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் உனது எல்லா வெற்றிகளும் வெறும் பூஜ்யம்தான். உனது வெற்றியின் அஸ்திவாரமே அவர்கள் சிந்திய வியர்வை துளிகள் தான் என்பதை மறந்துவிடாதே. அவர்கள் உனக்காக தியாகம் செய்த தங்களின் இளமையும் கனவுகளும் இன்று உனக்கு கசக்கிறதா? உனக்காக அவர்கள் பட்ட பட்டினி இன்று உனக்கு மறந்துவிட்டதா? பிரபஞ்சத்தின் நியதிப்படி நீ எதை பூமியில் விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய். இன்று நீ உன் பெற்றோரின் இதயத்தை உடைத்தால் உனது இதயம் உடைக்கப்படும் ஒரு காலம் மிக அருகில் இருக்கிறது என்று அர்த்தம். மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் ஒருமுறை பகவானிடம் ஒரு ஆழமான கேள்வியை கேட்டார். பரந்தாமா, இந்த பூலோகத்தில் மனிதர்கள் பலவிதமான பாவங்களை செய்கிறார்கள். ஆனால் சில பாவங்களுக்கு மட்டும் ஏன் பரிகாரமே இல்லை என்று சொல்கிறீர்கள்? குறிப்பாக பெற்றோரை கைவிடும் ஒருவனுக்கு இந்த உலகத்திலும் அமைதி இல்லை. அவன் மறைந்த பிறகும் அவனுக்கு நற்கதி இல்லை என்பது ஏன்? அதற்கு புன்னகையோடு மகாவிஷ்ணு சொன்ன பதில்தான் இந்த பித்ரு கடன் எனும் மகா ரகசியம். இந்த ரகசியத்தை நீ உணர்ந்து கொண்டால் உனது பெற்றோரை ஒரு நிமிடம் கூட உன்னால் பிரிந்து இருக்க முடியாது. கருட புராணம் என்பது வெறும் மரணத்திற்கு பின் நடப்பவை பற்றி மட்டும் பேசுவதல்ல. அது ஒரு மனிதன் எப்படி தன் கடமைகளை செய்து இந்த வாழ்வை ஒரு அர்த்தமுள்ள பயணமாக மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு ரகசிய வழிகாட்டி. நீ இன்று உனது வசதிக்காக உன் பெற்றோரை தூக்கி எறியும் போது நீ உனது எதிர்காலத்தையே சிதைத்துக் கொள்கிறாய் என்பதை உணராமலேயே இருக்கிறாய். உனது நிம்மதி ஏன் பறிபோகிறது, உனது முயற்சிகள் ஏன் தோல்வியடைகின்றன என்பதற்கு பின்னால் உனது பெற்றோரின் கண்ணீர் இருக்கலாம் என்பதை நீ எப்போதாவது யோசித்தது உண்டா? பிரபஞ்சம் எப்போதுமே ஒரு சமநிலையை விரும்புகிறது. நீ எதை மற்றவர்களுக்கு தருகிறாயோ அதையே அது உனக்கு திருப்பிக் கொடுக்கும். இன்று நீ உன் தந்தையை ஒரு முதியோர் இல்லத்தில் விடும்போது உன் பின்னால் நின்று உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கும் உன் குழந்தையின் கண்களை ஒரு நிமிடம் பார். காலம் ஒரு மிகச்சிறந்த கண்ணாடி. நாளை உனது முதுமையில் நீயும் அதே கதவுகளுக்கு பின்னால் நிற்கப் போகிறாய் என்பதற்கான விதைதான் இன்றைய உனது செயல். ஈசன் காக்கும் தர்மம் என்பது அன்பினால் ஆனது. அந்த அன்பை உன் பெற்றோரிடம் காட்ட தவறினால் காலத்தின் கணக்கு உன்னை ஒருபோதும் மன்னிக்காது. அவர்கள் உன்மீது வைத்திருந்த நம்பிக்கையை நீ உடைக்கும் போது பிரபஞ்சம் உன்மீதான நம்பிக்கையை இழந்து விடுகிறது. வேரில்லாமல் மரமில்லை, விழுதுகள் இல்லாமல் ஆலமரமில்லை. உனது பெற்றோர்கள் உனது வேர்கள். அவர்களை நீ வெட்டும்போது உனது வளர்ச்சி அங்கேயே நின்று போகிறது. அதன் பிறகு நீ எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் உரம் போட்டாலும் உன் வாழ்க்கை மரம் ஒருபோதும் துளிர்க்காது. இதுதான் கர்ம வினையின் மர்மமான வேலை. இதோ கருட புராணத்தின் அந்த மர்மமான பக்கங்கள் திறக்கப்படுகின்றன. மகா ஈசன் காக்கும் அந்த தர்மத்தின் கணக்குகள் உனக்காக இங்கே விவரிக்கப்பட போகின்றன. நீ செய்த தவறுகளை சரி செய்ய இன்னும் காலம் இருக்கிறது. பிரபஞ்சம் உனக்கு ஒரு வாய்ப்பை தந்துள்ளது. பெற்றோரை தவிக்க விடுபவர்களுக்கு காத்திருக்கும் அந்த அதிரடி தீர்ப்பு என்ன?
பித்ரு கடன் ஒரு மனிதனின் விதியை எப்படி மாற்றுகிறது? இதையெல்லாம் கேட்கும்போது உன் ஆத்மா ஒரு புதிய தெளிவை பெறும். உன் வாழ்க்கையின் அஸ்திவாரத்தை மாற்றப்போகும் அந்த பயணம் இதோ இங்கிருந்து தொடங்குகிறது. பிரபஞ்சத்தின் பேராற்றல் உனக்கு வழிகாட்டட்டும். ஈசனின் கருணை உனது மனக்கதவுகளை திறக்கட்டும். தயாராக இரு நண்பனே. பித்ரு கடன் எனும் மகா ரகசியத்தை நோக்கி நாம் இப்போது நகரப்போகிறோம். ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக இருப்பதன் ரகசியமே தாய் மற்றும் தந்தை ஆகிய இருவரின் சங்கமம் தான் இந்த பிரபஞ்சம் என்பதை உணர்த்தத்தான். உனது தந்தை உனது ஆத்மா, உனது தாய் உனது சக்தி. இவர்களை பிரிப்பது என்பது உனது ஆத்மாவையும் சக்தியையும் நீயே அழித்துக் கொள்வதற்கு சமம். நண்பனே, நாம் இப்போது இந்த பயணத்தின் மிக ஆழமான பகுதிக்கு செல்கிறோம். மகாவிஷ்ணுவின் வாகனமான கருடன் ஒருமுறை பகவானிடம் ஒரு ஆழமான கேள்வியை கேட்டார். பரந்தாமா, இந்த பூலோகத்தில் மனிதர்கள் பலவிதமான பாவங்களை செய்கிறார்கள். ஆனால் சில பாவங்களுக்கு மட்டும் ஏன் பரிகாரமே இல்லை? குறிப்பாக பெற்றோரை கைவிடும் ஒருவனுக்கு அமைதி இல்லை என்பது ஏன்? அதற்கு பகவான் புன்னகையோடு சொன்ன பதில்தான் இந்த பித்ரு கடன். நன்றாக கவனி. இந்து தர்மத்தின்படி ஒரு மனிதன் பிறக்கும் போதே 3 பெரிய கடன்களோடுதான் பிறக்கிறான். 1 தேவ கடன், 2 ரிஷி கடன் மற்றும் 3வது பித்ரு கடன். இதில் முதல் 2 தான தர்மங்கள் மூலமாகவும் மகா சிவராத்திரி போன்ற வழிபாடுகள் மூலமாகவும் நம்மால் ஓரளவிற்கு தீர்த்துவிட முடியும். ஆனால் இந்த 3வது கடனான பித்ரு கடன் இருக்கிறதே, இதுதான் எல்லாவற்றையும் விட பெரியது, மிக முக்கியமானது. இன்று நீ கண்ணாடியின் முன்னால் நின்று உன் முகத்தை பார்க்கிறாய். உனது கம்பீரம், உனது அறிவு, உனது உடல் பலம் என எல்லாவற்றையும் கண்டு பெருமைப்படுகிறாய். ஆனால் ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். இன்று நீ சுவாசிக்கும் இந்த மூச்சு, உன் இரத்தத்தில் ஓடும் ஒவ்வொரு அணுவும் உன்னுடையதா? இல்லை, அது உன்னை பெற்றெடுத்தவர்களின் தியாகம். உன் தாய் தன் இரத்தத்தை பாலாக மாற்றி உனக்கு ஊட்டினாள். தன் கருப்பையில் உனக்காக இடம் தந்து தன் உடலின் சத்துக்களை உனக்கு தந்து உன்னை ஒரு முழு மனிதனாக மாற்றினாள். உன் தந்தை தன் வியர்வையை இரத்தமாக மாற்றி உனக்கு ஒரு வாழ்வை உருவாக்கினார். உனது முதல் காலடி மண்ணில் பதியும் போது அவர் தன் முதுகையே உனக்கு ஏணியாக மாற்றினார். உனது கல்விக்காக, உனது கனவுகளுக்காக அவர் தன் சொந்த ஆசைகளை எல்லாம் பலி கொடுத்தார். ஆகவே உன் உடல் என்பது உன்னுடையது அல்ல, அது உன் பெற்றோர்கள் உனக்கு தந்த ஒரு வாடகை வீடு. இந்த உண்மையை உணராதவன்தான் நான் என் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விடுகிறேன், அவர்களுக்கு தேவையான பணத்தை கொடுத்து விட்டேன், அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து விட்டேன் என்று ஆணவத்தோடு பேசுகிறான். பிரபஞ்சத்தின் கணக்குப்படி ஒரு உயிருக்கு உருவம் கொடுத்து அதற்கு உயிர் கொடுத்து அந்த உயிர் இவ்வுலகில் நிலை பெற தங்களின் மொத்த வாழ்வையும் அர்ப்பணித்தவர்கள்தான் பெற்றோர்கள். அவர்களின் தியாகத்தை வெறும் காகித பணத்தால் ஈடுகட்டிவிட முடியுமா? பித்ரு கடன் என்பது நீ அவர்களுக்கு தரும் பணத்தை பொறுத்தது அல்ல, நீ அவர்களுக்கு தரும் அன்பையும் மரியாதையையும் பொறுத்தது. கருட புராணத்தில் விஷ்ணு பகவான் சொல்கிறார், கருடா, ஒரு மகன் தன் தோளில் தன் தாயையும் தந்தையையும் சுமந்து கொண்டு இந்த பூமி பந்து முழுவதையும் 1000 முறை சுற்றி வந்தாலும் அவர்கள் அவனுக்கு செய்த தியாகத்தில் ஒரு சிறு துளிக்கு கூட ஈடாகாது. அப்படி இருக்க அவர்களை ஒரு மூலையில் தவிக்க விடுபவனுக்கு இந்த அண்டசராசரத்தில் எங்கே இடம் கிடைக்கும்? சிவன் பிதாமகன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் மகா சங்கார மூர்த்தியாக இருந்தாலும் தன் பக்தர்களிடம் காட்டும் அன்பு ஒரு தந்தையின் அன்பிற்கு சமமானது. கைலாயத்தில் அவர் பார்வதி தேவியுடன் வீற்றிருப்பது இல்லற தர்மத்தின் புனிதத்தை உணர்த்தத்தான். அந்த ஈசனே தன் பெற்றோராகிய பிரபஞ்சத்தின் ஆதிசக்திகளை மதிக்கும் போது சாதாரண மனிதர்களாகிய நாம் எப்படி நம் பெற்றோரை அவமதிக்க முடியும்? பெற்றோரின் ஆசிர்வாதம் என்பது ஒரு மனிதனின் ஜாதகத்தையே மாற்றும் வலிமை கொண்டது. எந்த ஒரு கிரகமும் எந்த ஒரு தோஷமும் பெற்றோரின் உண்மையான ஆசி இருக்கும் இடத்தில் தன் வேலையை காட்ட முடியாது. பிரபஞ்சம் உனது ஆற்றலை அங்கிருந்துதான் தொடங்குகிறது. ஆனால் அதே சமயம் அவர்களின் கண்ணீர் விழுந்த இடத்தில் எந்த ஒரு மந்திரமும் எந்த ஒரு பூஜையும் உன்னை காப்பாற்ற முடியாது. நீ கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து உலகமே போற்றும் நிலையில் இருந்தாலும் உன் பெற்றோர் ஒரு ஓரத்தில் முடங்கி கிடந்து கண்ணீர் சிந்தினால் உனது அத்தனை பெருமைகளும் ஒரு வினாடியில் சாம்பலாகிவிடும். இது வெறும் வார்த்தையல்ல, இதுதான் கர்ம வினையின் மர்மமான கணக்கு. பித்ரு கடன் என்பது நீ தீர்க்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, அது உனது ஆன்மா அடையும் முக்திக்கான வழி. அதை தீர்க்காமல் நீ எவ்வளவுதான் ஆன்மீக பயணம் மேற்கொண்டாலும் அது முழுமையடையாது. பெற்றோர்கள் முதுமை அடையும் போது அவர்கள் குழந்தைகளாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு தேவைப்படுவது விலையுயர்ந்த பொருட்கள் அல்ல, மாறாக உன் கரம் பிடித்து நடக்கும் அந்த நம்பிக்கைதான். நீ குழந்தையாக இருந்தபோது அவர்கள் உன்னை எப்படி தாங்கினார்களோ அதே போல அவர்கள் தள்ளாடும் போது நீ அவர்களை தாங்க வேண்டும். அதுதான் தர்மம். அந்த தர்மத்தை மீறி அவர்களை ஒரு முதியோர் இல்லத்தில் விடுவது என்பது உனது வேர்களை நீயே வெட்டிக் கொள்வதற்கு சமம். வேர் இல்லாத மரம் எப்படி பட்டு போகுமோ அதே போல பெற்றோரின் ஆசி இல்லாத வாழ்க்கை விரைவில் சீர்குலைந்து போகும். பித்ரு கடன் என்பது மரணத்திற்கு பின் செய்யப்படும் சடங்குகளில் மட்டுமில்லை, அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்களுக்கு செய்யும் பணிவிடையில்தான் இருக்கிறது. உயிரோடு இருக்கும்போது ஒரு வாய் சோறு போடாதவன் அவர்கள் இறந்த பிறகு காசிக்கு சென்று திதி கொடுப்பதில் எந்த பயனும் இல்லை என்று கருட புராணம் எச்சரிக்கிறது. பித்ருக்களின் சாபம் என்பது உன் நிழலைப் போல உன்னை தொடரும். அது உனது சந்ததியினரையும் பாதிக்கும். இன்று பல குடும்பங்களில் பிள்ளைகள் சரியாக வளராததற்கும் தீராத நோய்கள் வருவதற்கும் இந்த பித்ருதோஷம் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. சிந்தித்துப்பார் நண்பனே,
உன் கர்ம வினையின் கணக்கு புத்தகம் உனது செயல்களால் தான் எழுதப்படுகிறது. நீ உனது பெற்றோரை முதியோர் இல்லத்தின் இருண்ட அறையில் விட்டுவிட்டு கோவில்களில் ஒளிமயமான தீபங்களை ஏற்றி வைப்பதால் என்ன பயன்? உன் வீட்டில் இருக்கும் நடமாடும் தெய்வங்களின் கண்கள் குளமாக இருக்கும்போது கல்லாலான சிலைகள் உனக்கு எப்படி ஆசி வழங்கும்? ஈசன் உனது பக்தியை அல்ல, உனது தர்மத்தையே முதலில் பார்க்கிறார். பெற்றோரை மதிக்கும் ஒருவனுக்கு பிரபஞ்சம் தானாகவே அனைத்து கதவுகளையும் திறக்கும். இந்த பித்ருக்கடன் எனும் மகா ரகசியத்தை நீ உணர்ந்து கொண்டால் உனது வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழும். உனது பிரச்சனைகளுக்கான விடை உனது வீட்டிலேயே இருக்கிறது. பெற்றோரை தவிக்க விடுபவர்களுக்கு கருட புராணம் இன்னும் பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லப் போகிறது. அவர்களுக்கு காத்திருக்கும் அந்த அதிரடி தீர்ப்பு என்ன? நரகத்தின் வாசல்கள் எப்போது திறக்கப்படுகின்றன? கர்ம வினையின் கொடூரமான தண்டனைகள் எவை? இதையெல்லாம் நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இப்போதே நாம் கருட புராணம் சொல்லும் அந்த அதிரடி தீர்ப்பின் மிக முக்கியமான உங்கள் ஆன்மாவை உறைய வைக்கும் பகுதிக்கு வருகிறோம். பெற்றோரை பாரமாக நினைத்து அவர்களை தவிக்க விடுபவர்களுக்கு கருட புராணம் தரும் தீர்ப்பு என்ன தெரியுமா? அவர்கள் கும்பிபாகம் எனும் நரகத்தின் கொடூரமான வாதனைகளை சந்திக்க நேரிடும் என்று மகாவிஷ்ணு மிக தெளிவாக எச்சரிக்கிறார். ஆனால் மரணத்திற்கு பின் வரும் அந்த நரகத்தை விட நீ பூமியில் வாழும்போதே அனுபவிக்கப் போகும் ஒரு நடமாடும் நரகம் இருக்கிறது. அதுதான் உனது கர்ம வினை உனக்கு தரும் நேரடி தண்டனை. நீ உன் பெற்றோரை அவமதித்தால் இந்த பிரபஞ்சத்தின் பேராற்றலும் அந்த மகா ஈசனின் அருட்பார்வையும் உன் மீது ஒருபோதும் விழாது. நீ எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் உன் தந்தை ஒரு முதியோர் இல்லத்தின் இருண்ட அறையில் அமர்ந்து தன் மகனின் வருகைக்காக அந்த சின்னஞ்சிறு ஜன்னல் வழியாக வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறார் என்றால் உனது சொத்துக்கள் அனைத்தும் வெறும் காகிதங்கள்தான். உனது புண்ணிய கணக்கு அங்கே அந்த வினாடியே பூஜ்யம் ஆகிவிடுகிறது. கருட புராணம் ஒரு படி மேலே சென்று ஒரு திடுக்கிடும் உண்மையை சொல்கிறது. ஒரு மனிதன் இறந்த பிறகு அவனுக்கு செய்யப்படும் பல கோடி ரூபாய் மதிப்பிலான சடங்குகளை விட அவன் உயிரோடு இருக்கும்போது அவன் பெற்றோருக்கு செய்யும் ஒரு சிறு பணிவிடையும் அவன் அன்போடு தரும் ஒரு வாய் சோறும் தான் அவனை மோட்சத்தின் வாயிலுக்கு அழைத்துச் செல்லும். உயிரோடு இருக்கும்போது ஒருவேளை உணவு தராதவன் அவர்கள் மறைந்த பிறகு காசிக்கு சென்றோ அல்லது ராமேஸ்வரத்திற்கு சென்றோ திதி கொடுப்பதில் எந்த பயனும் இல்லை. அது கடலில் கரைத்த பெருங்காயமாக போகும் என்று கருட புராணம் மிக கடுமையாக சாடுகிறது. நண்பனே, நீ உனது பெற்றோரை முதியோர் இல்லத்தின் ஒரு மூலையில் விட்டுவிட்டு உலகமெங்கும் இருக்கும் புகழ்பெற்ற கோவில்களுக்கு சென்று ஒளிமயமான தீபங்களை ஏற்றி வைப்பதால் யாருக்கு என்ன லாபம்? உன் வீட்டில் இருக்கும் நடமாடும் தெய்வங்களின் கண்கள் குளமாக இருக்கும்போது கல்லாலான சிலைகள் உனக்கு எப்படி ஆசி வழங்கும்? ஈசன் உனது பக்தியை தேடவில்லை, உனது தர்மத்தையே முதலில் பார்க்கிறான். பெற்றோரை தவிக்க விடுவோருக்கு வரப்போகும் தீராத நோய்களுக்கும் தீராத மனக்கஷ்டங்களுக்கும் எதிர்பாராத நஷ்டங்களுக்கும் எந்த பரிகாரமும் பலன் தராது. உனது ஜாதகத்தில் எத்தனை யோகங்கள் இருந்தாலும் உன் பெற்றோரின் ஒரு சிறு சாபம் அந்த அத்தனை யோகங்களையும் ஒரே வினாடியில் தகர்த்துவிடும். இது பிரபஞ்சம் உனக்கு தரும் ஒரு நேரடி எச்சரிக்கை. பித்ருக்களின் சாபம் என்பது உன் நிழலைப் போல உன்னை தொடரும். அது உனது சந்ததியினரையும் உனது வருங்காலத்தையும் சேர்த்தே பாதிக்கும். இன்று பல குடும்பங்களில் எவ்வளவோ பணம் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கும் பிள்ளைகள் சொல்ல பேச்சு கேட்காமல் போவதற்கும் தொடர்ச்சியான தோல்விகள் வருவதற்கும் இந்த பித்ருதோஷம்தான் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது. உன்னை படைத்த மூலவர்களை நீ கண்ணீர் சிந்த வைக்கும் போது இந்த பிரபஞ்சம் உனக்கு நிம்மதியை எப்படி தரும்? சிந்தித்துப் பார். ஈசன் சிவபெருமான் கைலாயத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர் தன் பெற்றோர்களாகிய ஜகத்குரு மற்றும் ஜெகன்மாதாவை கௌரவிக்கும் அந்த தர்மத்தை நாம் ஏன் கடைபிடிக்க தவறுகிறோம்? கருட புராணத்தின் தீர்ப்பு என்பது வெறும் பயமுறுத்தல் அல்ல, அது உனது ஆன்மாவிற்கான ஒரு நீதி. நீ ஒரு தவறு செய்யும் போது அது உனது கர்ம வினையில் ஆழமாக பதிவு செய்யப்படுகிறது. நீ உன் பெற்றோரை முதியோர் இல்லத்தின் கதவுகளுக்கு பின்னால் விட்டுவிட்டு வரும்போது நீ உனது நற்பண்புகளையும் உனது புண்ணியத்தையும் அங்கே அடகு வைத்துவிட்டு வருகிறாய் என்று அர்த்தம். நான் அவர்களுக்கு பணம் தருகிறேன், அங்கே கவனித்துக் கொள்ள ஆட்கள் இருக்கிறார்கள் என்று நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் அவர்களின் ஆத்மா வேண்டுவது உனது பணத்தை அல்ல, உனது நேரத்தையும் உனது அன்பையும் தான். அந்த அன்பை தராதவனுக்கு பிரபஞ்சம் எத்தகைய தண்டனையை தரும் தெரியுமா? அவன் எவ்வளவுதான் உயர்ந்த நிலையில் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் அவன் அனாதையாக உணரத் தொடங்குவான். அவனைச் சுற்றி 1000 உறவுகள் இருந்தாலும் அவனது மனதுக்குள் ஒரு பெரிய வெற்றிடம் உருவாகும். அந்த வெற்றிடம் எதனால் வந்தது என்று அவனுக்கு தெரியாது. அது வேறு ஒன்றுமில்லை, அவன் தன் பெற்றோரை தவிக்க விட்ட போது அவர்கள் அனுபவித்த அதே தனிமை இப்போது அவனது வாழ்க்கையிலும் நிழலாக தொடரத் தொடங்குகிறது. இதுதான் கர்ம வினையின் மர்மமான வேலை. ஈசனின் தர்மம் ஒருபோதும் தூங்குவதில்லை. நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதையாக இந்த பிரபஞ்சத்தில் விழுந்து கொண்டிருக்கிறது. அது மரமாக வளர்ந்து உனக்கு கனிகளை தரும்போது அது இனிப்பாக இருக்குமா அல்லது கசப்பாக இருக்குமா என்பதை உனது இன்றைய செயலை தீர்மானிக்கிறது. பெற்றோரை பாரமாக பார்ப்பது என்பது உன்னையே நீ சிறுமைப்படுத்திக் கொள்வதற்கு சமம். உன் வாழ்வின் ஒவ்வொரு கட்டத்திலும் உனக்காக உருகிய அந்த ஆன்மாக்களை அவர்கள் முதுமை அடையும் போது ஒரு சுமையாக நினைப்பது எவ்வளவு பெரிய அறியாமை. நீ குழந்தையாக இருந்தபோது நீ செய்த அத்தனை குறைகளையும் அவர்கள் பொறுத்துக் கொண்டார்கள். ஆனால் இன்று அவர்கள் செய்த ஒரு சிறு குறையை உன்னால் ஏன் மன்னிக்க முடியாமல் போனது?
அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை, அவர்கள் எப்போதும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் என நீ காரணங்களை அடுக்கலாம். ஆனால் கருட புராணம் சொல்கிறது, பெற்றோர்கள் எத்தகையவர்களாக இருந்தாலும் அவர்களை பாதுகாப்பது ஒரு பிள்ளையின் கடமை. அந்த கடமையை தவறவிடுபவன் மனித பிறவி எடுத்ததற்கே தகுதியற்றவன். ஈசன் தன் பக்தர்களிடம் வேண்டுவது மகா அபிஷேகங்களோ அல்லது தங்க கவசங்களோ அல்ல, எளியவர்களிடம் காட்டும் கருணையும் பெற்றோரிடம் காட்டும் அன்பும் தான். உன் வீட்டில் இருக்கும் பெற்றோரின் பாதங்களை தொட்டு வணங்குவது என்பது காசி விஸ்வநாதரை நேரில் தரிசிப்பதற்கு சமம். அந்த மகா புண்ணியத்தை விட்டுவிட்டு நீ எதை தேடி அலைகிறாய்? கருட புராணத்தின் அதிரடி தீர்ப்பு இதுதான். பெற்றோரை கைவிடும் ஒருவனுக்கு இந்த 7 பிறவிகளிலும் நிம்மதி என்பதே கிடையாது. அவன் செய்யும் எந்த ஒரு நற்செயலும் அவனை வந்து சேராது. அவனது கர்ம வினை அவனை ஒரு இருண்ட பாதையிலேயே அழைத்துச் செல்லும். ஆனால் இந்த கர்ம வினை இங்கே முடிந்துவிடவில்லை. இது ஒரு சங்கிலி தொடர் போல அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் நகர்கிறது. காலம் ஒரு மிகச்சிறந்த கண்ணாடி என்று நாம் ஏன் சொல்கிறோம்? நீ இன்று செய்யும் ஒரு செயல் உனது வருங்காலத்தை எப்படி செதுக்கப் போகிறது? கர்ம வினையின் அந்த சுழற்சி உனது பிள்ளைகள் மூலம் உன்னிடமே எப்படி திரும்ப வரப்போகிறது? இதை பற்றி சிந்திக்கும் போது உனது உடல் நடுங்கும். கர்ம வினையின் அந்த மர்மமான சுழற்சியை பற்றியும் காலம் உனக்கு காட்டப்போகும் அந்த பிரதிபலிப்பை பற்றியும் நாம் அடுத்த பகுதியில் மிக ஆழமாக பார்க்கப் போகிறோம். தயாராக இரு நண்பனே, உனது விதியை மாற்றும் அந்த ரகசியம் இன்னும் ஆழமாக திறக்கப்பட போகிறது. காலத்தின் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஈசன் மகாகாலனாக இருந்து இந்த பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒரு சாட்சியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார். கர்மவினை என்பது ஒரு மர்மமான நிழல். அது உன்னை ஒருபோதும் விடுவதில்லை. நண்பனே, நன்றாக கவனி. இன்று நீ உன் பெற்றோரின் கைகளை பிடித்து இழுத்துச் சென்று ஒரு முதியோர் இல்லத்தின் வாசலில் விடுகிறாய் என்றால் நீ எத்தகைய விதியை உனக்காக எழுதிக் கொள்கிறாய் என்று உனக்கு தெரியுமா? இந்த பிரபஞ்சம் ஒரு மாபெரும் கண்ணாடி. நீ எதை காட்டுகிறாயோ அதையே அது உனக்கு பிரதிபலிக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுவடை செய்வாய் என்பது வெறும் பழமொழி அல்ல. அதுதான் இந்த அண்டத்தின் அசைக்க முடியாத நீதி. நீ உன் தந்தையை முதியோர் இல்லத்தின் இருண்ட அறையில் விட்டுவிட்டு திரும்பும்போது உன் பின்னால் நின்று உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கும் உன் குழந்தையின் கண்களை ஒரு நிமிடம் பார். அந்த கண்கள் உனது செயலை ஒரு பாடமாக படித்துக் கொண்டிருக்கின்றன. இன்று நீ உன் பெற்றோருக்கு செய்யும் துரோகம் நாளை உனது பிள்ளைகள் உனக்கு செய்யப்போகும் துரோகத்திற்கான ஒரு ஒத்திகை என்பதை மறந்துவிடாதே. காலம் ஒரு மிகச்சிறந்த கணக்காளன். அது எதையும் மறப்பதில்லை, எதையும் மன்னிப்பதும் இல்லை. நீ இன்று உன் பெற்றோரை ஒரு சுமை என்று நினைத்தால் நாளை உனது பிள்ளைகளுக்கு நீ ஒரு பாரமாக தெரிவாய். இதுதான் கர்ம வினையின் சுழற்சி. ஈசன் சிவபெருமான் சுடுகாட்டில் சாம்பரை பூசிக்கொண்டு அமர்ந்திருப்பதன் நோக்கம் இந்த உடல் நிலையற்றது, உனது இளமை ஒரு மாயை என்பதை உணர்த்தத்தான். இன்று நீ பலமாக இருக்கலாம், உனது அதிகாரம் உச்சத்தில் இருக்கலாம். ஆனால் முதுமை என்பது உனக்கும் வரும். உனது கைகள் நடுங்கும் காலம் வரும், உனது பார்வை மங்கும் காலம் வரும், உனது கால்கள் தள்ளாடும் அந்த நாள் வரும். அன்று நீ இன்று உன் தந்தையை விட்டுச் சென்ற அதே இரும்பு கதவுகளுக்கு பின்னால் நீயும் நிற்க வேண்டியிருக்கும். அந்த வினாடியில் உனது இதயம் துடிக்கும் போது நீ இன்று செய்த அதே செயல் உனது நினைவுக்கு வரும். அதுதான் பிரபஞ்சம் உனக்கு தரும் ஆகச் சிறந்த தண்டனை. நண்பனே, நீ உன் பெற்றோரை முதியோர் இல்லத்தில் விடும்போது நீ உனது வருங்காலத்தை அங்கே பதிவு செய்துவிட்டு வருகிறாய் என்று அர்த்தம். என் பிள்ளைகள் அப்படி செய்ய மாட்டார்கள், நான் அவர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்துள்ளேன், அவர்களை நன்றாக வளர்க்கிறேன் என்று நீ உன்னையே ஏமாற்றிக் கொள்ளலாம். ஆனால் கருட புராணம் சொல்கிறது, ஒரு பிள்ளை தன் பெற்றோருக்கு செய்யும் பணிவிடையை பார்த்தே அந்த பிள்ளையின் வருங்கால தலைமுறை வளர்கிறது. நீ சொல்லித்தரும் வார்த்தைகளை விட நீ செய்யும் செயல்களை உன் பிள்ளைகளின் மனதில் ஆழமாக பதியும். நீ உன் பெற்றோரின் கண்ணீரை துடைக்கவில்லை என்றால் உனது பிள்ளைகள் உனது கண்ணீரை துடைப்பார்கள் என்று நீ எப்படி எதிர்பார்க்க முடியும்? கர்ம வினை என்பது ஒரு பூசணி விதை போன்றது. அது மண்ணுக்குள் மறைந்து கிடந்தாலும் காலம் வரும்போது அது முளைத்து எழுந்து பல 100 கனிகளை தரும். நீ இன்று ஒரு முதியவரை அழ வைத்தால் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் உனது வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகளாக உருவெடுக்கும். உனது தொழிலில் நஷ்டம் வரலாம், உனது குடும்பத்தில் சண்டைகள் வரலாம், உனக்கு தீராத நோய்கள் வரலாம். இதற்கெல்லாம் காரணம் தேடி நீ ஜோதிடர்களிடமும் கோவில்களிடமும் ஓடலாம். ஆனால் உனது அத்தனை துன்பங்களுக்கும் மூல காரணம் உன் வீட்டில் இருக்கும் அந்த நடமாடும் தெய்வங்களின் சாபம்தான் என்பதை நீ உணர மறுக்கிறாய். சிவன் காக்கும் தர்மம் என்பது அன்பினால் ஆனது. அந்த அன்பை உன் பெற்றோரிடம் காட்டத் தவறினால் காலத்தின் கணக்கு உன்னை ஒருபோதும் மன்னிக்காது. ஒரு மரம் எப்படி அதன் வேர்களில் இருந்து சத்தை பெறுகிறதோ அப்படியே ஒரு மனிதன் அவனது முன்னோர்களிடமிருந்தும் பெற்றோர்களிடமிருந்தும் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். வேரை வெட்டிவிட்டு மரம் செழிப்பாக இருக்கும் என்று நீ நினைத்தால் அதைவிட ஒரு முட்டாள்தனம் எதுவும் இருக்க முடியாது. உனது பெற்றோர்கள் உனது வேர்கள். அவர்களை நீ வெட்டும்போது உனது வளர்ச்சி அங்கேயே நின்று போகிறது. அதன் பிறகு நீ எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் உரம் போட்டாலும் உன் வாழ்க்கை மரம் ஒருபோதும் துளிர்க்காது. உயிரோடு இருக்கும்போது அவர்கள் உனக்கு சுமையாக தெரியலாம். அவர்கள் சொல்லும் அறிவுரைகள் உனக்கு எரிச்சலை தரலாம். ஆனால் அவர்கள் மறைந்த பிறகு நீ அழும் கண்ணீருக்கு எந்த மதிப்பும் இல்லை. பித்ருக்கள் என்பவர்கள் நம்மை பாதுகாக்கும் அரண்கள். அவர்களை நீ வேதனைப்படுத்தும் போது அந்த அரண் தானாகவே இடிந்து விழுகிறது. அதன் பிறகு நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனையும் உன்னை நிலைகுலைய செய்யும்.
நீ விதைத்த வினையை நீயே அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பிரபஞ்சத்தின் அசைக்க முடியாத விதி. இப்போதே முடிவெடு நண்பனே, உன் விதியை மாற்ற உனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உனது பிள்ளைகள் உன்னை மதிக்க வேண்டும் என்று நீ விரும்பினால் முதலில் உன் பெற்றோரை நீ மதித்து நட. நீ எத்தகைய முன்னுதாரணத்தை அவர்களுக்கு வழங்கப் போகிறாய்? அப்பா தாத்தாவை அங்கே விட்டுவிட்டார், அதே போல நானும் அப்பாவை விடுவேன் என்று ஒரு குழந்தை நினைப்பதில் என்ன தவறு இருக்கிறது? பிரபஞ்சம் உனது ஒவ்வொரு செயலையும் ஒரு ஆவணமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறது. நீ செய்த பாவங்கள் உனது சந்ததியினரை ஒரு நிழலைப் போல தொடரும். உனது வாரிசுகள் துன்பப்படுவதைக் காண உனக்கு சம்மதமா? இல்லை என்றால் இப்போதே உனது பாதையை மாற்றிக்கொள். ஈசனின் திருவிளையாடலில் கர்ம வினைக்கு தப்பிக்க யாராலும் முடியாது. அந்த மகாவிஷ்ணுவே பூமியில் அவதாரம் எடுத்தபோது தன் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்தார். ராமனாக இருந்து தந்தையின் சொல்லுக்காக காடு சென்றார். கிருஷ்ணனாக இருந்து தன் பெற்றோரை சிறையிலிருந்து மீட்டார். கடவுள்களே, மனித உருவில் வரும்போது பெற்றோரை மதிக்கும்போது வெறும் சாதாரண மனிதர்களாகிய நாம் எப்படி அவர்களை உதாசீனப்படுத்தலாம்? உன் அகங்காரத்தை விட்டுவிடு. உனது பதவியும் பணமும் உன்னை ஒருபோதும் கர்ம வினையிலிருந்து காப்பாற்றாது. நண்பனே, காலம் இன்னும் கடந்துவிடவில்லை. உன் கர்ம வினையின் கணக்கு இன்னும் முடிவடையவில்லை. உனது பெற்றோரின் புன்னகையில்தான் உனது வெற்றியின் ரகசியம் இருக்கிறது. அவர்களின் ஆசீர்வாதம் என்பது ஒரு கவசத்தை போன்றது. அது உன்னை அத்தனை தீமைகளிலிருந்தும் பாதுகாக்கும். அந்த மகா கவசத்தை நீயே உடைத்து விடாதே. கர்ம வினையின் இந்த மர்மமான சுழற்சியிலிருந்து நீ எப்படி தப்பிக்கலாம்? சிதைந்து போன உனது புண்ணிய கணக்கை மீண்டும் எப்படி புதுப்பிக்கலாம்? இதற்கான விடையை நோக்கித்தான் நாம் இப்போது நகரப்போகிறோம். மீட்பின் வழி என்பது உன் கை கெட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. அந்த ரகசியத்தை பற்றி அடுத்த பகுதியில் நாம் ஆழமாக பார்க்க போகிறோம். நண்பனே, இன்னும் காலம் கடந்துவிடவில்லை. பிரபஞ்சம் எப்போதும் ஒரு கதவை மூடும்போது இன்னொரு கதவை திறந்தே வைத்திருக்கும். நீ இதுவரை செய்த தவறுகள் எதுவாக இருந்தாலும் உனது விதியை மாற்றியமைக்க இப்போதும் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. கர்ம வினையின் அந்த இருண்ட மேகங்களை விலக்கி உனது வாழ்வில் ஒளிவீசச் செய்யும் அந்த ரகசிய திறவுகோல் உனது இல்லத்திலேயே உனது பெற்றோரின் புன்னகையில்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் ஆசிர்வாதம் என்பது ஒரு சாதாரண வாழ்த்து அல்ல. அது உன்னை பாதுகாக்கும் ஒரு மகா கவசம். கைலாயத்தில் அமர்ந்திருக்கும் அந்த மகா சிவனை தேடி நீ மலைகளுக்கோ அல்லது காடுகளுக்கோ ஓடத் தேவையில்லை. உன் வீட்டிலேயே ஈசனும் பார்வதியுமாக வீற்றிருக்கும் உனது பெற்றோரை தொட்டு வணங்குவதே இந்த உலகத்தின் ஆகச்சிறந்த ஆன்மீக பயணம். உனது முன்னேற்றத்திற்கான அத்தனை தடைக்கற்களும் தவிடுபொடியாகும் வலிமை உனது பெற்றோரின் ஒரு சிறு புன்னகைக்கு உண்டு. அவர்கள் என்னை சரியாக வளர்க்கவில்லை, அவர்கள் எனக்காக எதுவும் செய்யவில்லை என்று நீ புகார்களை அடுக்கலாம். ஆனால் உன்னை இந்த உலகிற்கு அறிமுகப்படுத்திய அந்த ஒரு காரணத்திற்காகவே நீ அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமைப்பட்டிருக்கிறாய். இன்று ஒரு நிமிடம் சிந்தித்துப் பார். உனது பெற்றோரை நீ கடைசியாக எப்போது ஆத்மார்த்தமாக கட்டிப்பிடித்தாய்? எப்போது அவர்களுடன் அமர்ந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மனம் விட்டு பேசினாய்? எப்போது அவர்களது கைகளை பிடித்து நான் இருக்கிறேன் என்று ஒரு துணிச்சலான வார்த்தையை சொன்னாய்? சிறிய விஷயங்கள்தான், ஆனால் இவைதான் உனது கர்ம வினையை வேரோடு அறுக்கப் போகின்றன. நீ அவர்களுக்கு செய்யும் ஒவ்வொரு சிறு உதவியும் நீ ஈசனுக்கு செய்யும் மகா அபிஷேகத்தை போன்றது. அவர்கள் தாகமாக இருக்கும்போது நீ தரும் ஒரு சொட்டு தண்ணீர் கங்கையில் நீராடிய புண்ணியத்தை தரும். அவர்கள் பசியோடு இருக்கும்போது நீ அன்போடு பரிமாறும் ஒரு வேளை உணவு கோடி ஏழைகளுக்கு அன்னதானம் செய்த பலனை தரும். ஈசன் உனது பக்தியை அல்ல, உனது தர்மத்தையே முதலில் பார்க்கிறான். உன் வீட்டில் இருக்கும் பெற்றோரின் பாதங்களை தொட்டு வணங்குவது என்பது அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை நேரில் தரிசிப்பதற்கு சமம். அந்த மகா புண்ணியத்தை உனது அகங்காரத்தினால் இழந்து விடாதே. இந்த உண்மையை நீ உணர்ந்தால் உனது வாழ்க்கை ஒரு நந்தவனமாக மாறும். பிரபஞ்சம் உனக்கு அனைத்து செல்வங்களையும் மன அமைதியையும் வாரி வழங்கும். பெற்றோரின் ஆசிர்வாதம் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் ஆகச்சிறந்த சொத்து. அதை ஒருபோதும் விலைக்கு வாங்க முடியாது. உனது விதியை மாற்றும் வலிமை உன்னிடமே இருக்கிறது. நீ உனது பெற்றோரை முதியோர் இல்லத்தின் இருண்ட அறையிலிருந்து மீட்டு உனது இல்லத்திற்கு அழைத்து வரும் அந்த வினாடி உனது வீட்டில் வறுமையும் நோயும் ஓடிவிடும். அங்கே மகாலட்சுமியின் கடாட்சமும் ஈசனின் அருளும் குடியேறும். உனது வீட்டை ஒரு முதியோர் இல்லமாக மாற்றாமல் அதனை ஒரு கைலாயமாக மாற்று. அங்கே அன்பும் மரியாதையும் அமைதியும் நிலைக்கட்டும். நண்பனே, நீ இன்று எடுத்திருக்கும் இந்த ஒரு சிறு முயற்சி உனது 7 தலைமுறை பாவங்களையும் கரைக்கும் வலிமை கொண்டது. உனது பிள்ளைகள் உன்னை ஒரு தெய்வமாக பார்க்க வேண்டுமென்றால் நீ உனது பெற்றோருக்கு ஒரு தெய்வமாக இரு. கர்ம வினை உன்னை கண்டு அஞ்சி ஓடும். பிரபஞ்சத்தின் பேராற்றல் உன்னோடு இருக்கும். உனது ஒவ்வொரு அடியிலும் வெற்றி உன்னை தேடி வரும். பெற்றோரின் ஆசி இருக்கும் இடத்தில் பயத்திற்கு வேலையில்லை. அந்த மகா கவசத்தை அணிந்துகொள். வாழ்வின் அத்தனை சவால்களையும் உன்னால் வெல்ல முடியும். ஈசனின் திருவருள் எப்போதும் உனது இல்லத்தை நிறைக்கட்டும். இந்த வார்த்தைகள் உனது ஆத்மாவை தொட்டிருந்தால் இன்று உன் பெற்றோரிடம் சென்று பேசு. அவர்களின் கரங்களை பற்றிக்கொள். அந்த ஒரு நிமிடம் உனது விதியையே மாற்றிவிடும். பிரபஞ்சத்தின் மகா கருணை உனக்கு எப்போதும் உண்டு. பெற்றோரை மதிக்கும் ஒருவனுக்கு இந்த பூமி பந்து ஒரு சிறிய விளையாட்டு திடல் போன்றது. அவன் எங்கும் எதிலும் வெற்றி பெறுவான். இன்று ஒரு உறுதி எடுப்போம்.
நம்மை செதுக்கிய அந்த தெய்வங்களை ஒருபோதும் கண்கலங்க விடமாட்டோம் என்று நீங்கள் நினைத்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் உறுதியை தெரிவியுங்கள். உங்கள் இல்லத்தில் ஈசனின் அருளும் பெற்றோரின் ஆசியும் நிலைக்க வேண்டும் என நான் பிரார்த்திக்கிறேன். அந்த பிரார்த்தனையில் நீங்களும் இணைய ஓம் நமசிவாய என கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற இன்னும் பல ரகசியங்களை உங்கள் ஆத்மா தேடிக்கொண்டிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். உனது விதியை மாற்றும் அடுத்த செய்தி உன்னை தேடி வரும்.